கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கற்றுக் கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த கால வேளையிலே ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எரேமியா 39:18 வசனம் இப்படியாக சொல்கிறது: உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு அருமையான வேத வாக்கியம். இந்த இடத்துல எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார். எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபோதும் பலருக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார்: நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். ஏனென்றால் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்தது. அந்த பாபிலோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை இழுத்து கொண்டு போகிறதை, சிறைப்படுத்தி கொண்டு போகிறதை, அந்த நகரத்தை அக்கினியினாலே சுட்டெரிக்கிறதை காண்கிறோம். அந்த வேளையில் கூட ஆண்டவர் எரேமியாவை விடுவிப்பேன் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாதான் எரேமியாவும் இருக்கிறான். அவனை ஆண்டவர் விடுவிப்பேன், உன்னை பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நம்பி கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்திருந்தபடினால அவன் உயிரை ஆண்டவர் அங்கு காப்பாற்றுகிறார். அவனுக்கு ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை நம்பி நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் இங்கே பார்க்கிறோம், ஒரு பெரிய ஒரு மோசமான நாட்களுக்குள்ளாக எரேமியா இருந்த போதிலும் கூட அவனை ஆண்டவர் தப்புவித்தார். அதே போல ராகாப் என்னும் ஒருவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க எரியோ கோட்டை அழிக்கப்படும் போது கூட அந்த இடத்துல ஆண்டவர் ராகாபை காப்பாற்றின. பின் எதற்காக என்று பார்க்கும்போது அவள் கர்த்தரை நம்பினாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தரை நாம் நம்பும் போது நம்முடைய பக்கத்திலே, வலது பக்கத்திலே 1000 பேரும் இடது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால எவ்வளவு பெரிய தீமையான காரியங்கள், எவ்வளவு மோசமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும் போது, நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலும் நம்மை ஆண்டவர் காப்பாற்றுவார், நம்மை நடத்துவார். ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார் என்று பார்க்கிறோம். அதனால இந்த கால வேளையில நம்மை சுற்றி என்ன மோசமான சூழ்நிலை நடந்தாலும் நாம் நம்பி இருக்கிற கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நாம் நம்பும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை விடுவிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு ஒரு சேதம் அணுகாதபடி அவர் பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.